அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்னாதிபதி உச்ச பலம் பெற்றால் அந்த ஜாதகருக்கு உறுதியான ஸ்திரமான தன்னம்பிக்கை இருக்கும். அவருடைய ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதி உச்சபலம் பெற்றிருந்தார். அந்த வகையிலே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலிருந்து 10ஆம் இடமாகிய மகரத்திலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெறுகிறார். செவ்வாய்க்கு மகரம் வீடு உச்சபலம் தரக்கூடிய வீடாகும். ஆகவே மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே மகரத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் அந்த லக்னாதிபதி செவ்வாய் உச்சபலம் பெறுவதனாலே அந்த ஜாதகருக்கு ஸ்திரமான உறுதியான தன்னம்பிக்கை இருக்கும். மேலும் சிறப்பான ஆரோக்கியம் இருக்கும். அவருக்கு நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை உடல் அமைப்பு அவருக்கு இருக்கும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் மீனம் ராசியிலே உச்சபலம் பெறுகின்றார். மீனம் ராசி அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகும். ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகிய மீனத்திலே உச்சபலம் பெற்றார். அந்த ஜாதகருக்கு உறுதியான ஸ்திரமான நம்பிக்கை இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், ஆரோக்கியமான உடல் அமைப்பு கட்டமைப்பு வாழ்க்கை இருக்கும் அவருக்கு. அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான். புதனுக்கு கன்னி வீடு உச்ச வீடு. கன்னியிலே புத பகவான் உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய புதன் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலிருந்து 4ஆம் இடமாகிய கன்னியிலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு உறுதியான ஸ்திரமான தன்னம்பிக்கை இருக்கும். ஆரோக்கியமான சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை அவருக்கு இருக்கும். நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அவருக்கு அமையும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் ரிஷபம் வீட்டிலே உச்சபலம் பெறுகின்றார். ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய சந்திரன் அந்த கடகம் லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகிய ரிஷபத்திலே இருந்தால் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உறுதியான ஸ்திரமான தன்னம்பிக்கை இருக்கும். சிறப்பான நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கு மேஷ வீட்டிலே சூரிய பகவான் உச்சபலம் பெறுகின்றார் சித்திரை மாதத்திலே. ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே
அந்த சிம்மம் லக்னத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலிருந்து 9ஆம் இடமாகிய மேஷத்திலே அவர் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஸ்திரமான உறுதியான தன்னம்பிக்கை இருக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியம் அமையும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த கன்னி லக்னமே புதன் பகவானுக்கு உச்ச வீடும் ஆகும். ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னாதிபதியாக புதன் பகவான் அந்த கன்னி லக்னத்திலேயே இருந்தால் அவருக்கு அது ஆட்சி உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உறுதியான ஸ்திரமான தன்னம்பிக்கை இருக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு மீனம் வீடு உச்ச வீடாகும். ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலிருந்து 6ஆம் இடமாகிய மீனத்திலே உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஸ்திரமான உறுதியான தன்னம்பிக்கை உள்ளவராக இருப்பார். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வார் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுக்கு மகரம் வீடு உச்ச வீடு ஆகும். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 3ஆம் இடமாகிய மகரத்திலே இருந்தால் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அது அந்த ஜாதகருக்கு ஸ்திரமான உறுதியான தன்னம்பிக்கையை கொடுக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான். குரு பகவானுக்கு கடகம் வீடு உச்ச வீடு ஆகும். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாகிய குரு பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 8ஆம் இடமாகிய கடகத்திலே இருந்தால் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அவருக்கு உறுதியான ஸ்திரமான தன்னம்பிக்கை இருக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு துலாம் வீடு உச்ச வீடு ஆகும். ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே லக்னாதிபதியாகிய சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 10ஆம் இடமாகிய துலாத்திலே அந்த சனி பகவான் அமர்ந்து உச்சபலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு ஸ்திரமான உறுதியான தன்னம்பிக்கை இருக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சனி பகவானுக்கு உச்ச வீடு துலாம் வீடு ஆகும். ஆகவே அந்த கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே சனி பகவான் அந்த லக்னாதிபதியாகிய சனி பகவான் அந்த லக்னத்திலிருந்து 9ஆம் இடமாகிய துலாத்திலே இருந்தால் உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உறுதியான ஸ்திரமான தன்னம்பிக்கை இருக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானுக்கு கடகம் வீடு உச்ச வீடாகும். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த லக்னாதிபதியாக குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய கடகத்திலே உச்சபலம் பெற்று அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஸ்திரமான உறுதியான தன்னம்பிக்கை இருக்கும். நோய் நொடி இல்லாத சிறப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். இவ்வாறாக லக்னாதிபதி உச்சபலம் பெற்றிருந்தால் தன்னம்பிக்கையும் சிறந்த ஆரோக்கியம் அமையும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை மேஷம் முதல் மீனம் வரையிலான லக்னங்களுக்கு சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.